வர மே 9ஆம் தேதி ஒரு நாள்ல 10 படங்கள் திரைக்கு வர இருக்கு. அது பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டைரக்டர் பிரபதி சாம்ஸ் டைரக்ட் பண்ணி இருக்கிற படம் கஜானா. இந்த படத்துல யோகி பாபு, இனிகோ பிரபாகர், வேதிகா, சாந்தினி, நான் கடவுள் ராஜேந்திரன், பியாண்ட், சென்ட்ராயன் அப்படின்னு ஒரு பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல தமிழ் சினிமாவே இதுவரை பார்க்காத மாதிரி உலகத்துல வாழ்ந்து அழிஞ்சு போனதா சொல்லப்படுற ஆதி உயிரினமான யாழியவே அனிமேஷன் செஞ்சு படத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததா நடிகை தேவயானி மெயின் ரோல் பண்ணியிருக்கிற படம் நிழற்குடை. இந்த படத்துல விஜித் ஹீரோவாவும் கண்மணி ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் மே 9ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அடுத்ததா பரியேறும் பெருமாள், கபாலி, மெட்ராஸ், ஒரு நாள் கூத்து படங்கள்ல குணச்சித்திர ரோல்ல நடிச்ச லிங்கேஷ் ஹீரோவா களமிறங்கி இருக்கும் படம் தான் என் காதலி. இயக்குனர் ஜெயலட்சுமி இயக்கி இருக்கிற இந்த படத்துல லிங்கேஷ், காட்பாடி ராஜன், திவ்யா தாமஸ், லேயா, மதுசூதனன், மாறன், கஞ்சா கருப்பு என பலர் நடிச்சிருக்காங்க. காமெடியில பட்டைய கிளப்பிட்டு இருக்கிற நடிகர் ரோபோ சங்கர் ஹீரோவா நடிச்சிருக்கிற படம் தான் அம்பி. இந்த அம்பி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நடிகர் கமல் ரிலீஸ் பண்ணியிருந்தார். மறைந்த நடிகர் மயில்சாமியின் மகன் அன்பு மயில்சாமி ஹீரோவா நடிக்கிற மூவி தான் யமன் கட்டளை. பேரே கேட்கவே டிஃபரெண்டா இருக்குல்ல? ஆமா, இந்த படத்துல யமதர்மராஜாவோட ரூல்ஸ் படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்ட ஒருத்தருக்கு கல்யாணத்துக்கு வரன் பாக்குறது தான் கதை. அறிமுக இயக்குனரான பிரமோத் சுந்தர் இயக்கத்துல ஸ்ரத்தா ஸ்ரீநாத், கிஷோர், இனியன், அஜ்மல், ஹரி மற்றும் மிதுன் அப்படின்னு ரொம்ப பேர் நடிச்சிருக்கிற படம் தான் கலியுகம். இந்த படம் சைக்காலஜியும் த்ரில்லர் சீன்களும் நிறைஞ்சதா இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த படமும் மே 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதே போல இந்த லிஸ்ட்ல சவுடு, யாமன் உள்ளிட்ட 10 படங்கள் மே 9ஆம் தேதி ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது.